வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தோம்னா சூப்பரான ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க ஒரு பிஜிஎம் பீட் எஃபெக்ட்டை வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் எல்லாரும் ஒரு லைக்கை பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நமக்கு தேவையான அப்ளிகேஷன் விஎன் அப்ளிகேஷன் தான். ஸோ இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்கேனர் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலேயே பாருங்க உங்களுக்கு எகைன் இமேஜ் வீடியோன்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோக்கான கியூஆர்பி கோடு வந்து நம்ம டெலிகிராம் குரூப்ல கொடுத்துருக்கேன். ஸோ அது எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீன்ல இப்போ ஷோ ஆகும். ஸோ அதை மாதிரி போயிட்டு நம்ம குரூப்ல சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட் வரும். நீங்க ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அந்த அந்த நான் கொடுத்துருக்க அந்த இமேஜை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஸ்ட்ரெயிட் அந்த டெம்ப்ளேட் ஷோ ஆகும். இப்போ கீழே உங்களுக்கு டவுன்லோட்னு இருக்கும். இல்லைன்னா சில பேருக்கு யூஸ் டெம்ப்ளேட்னு இருக்கும். டவுன்லோட்னு இருக்கிறவங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறமா நெக்ஸ்ட் உங்களுக்கு யூஸ் டெம்ப்ளேட்னு வந்துடும். நெக்ஸ்ட் யூஸ் டெம்ப்ளேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. யூஸ் டெம்ப்ளேட் ஆப்ஷனை கிளிக் பண்ண வாட்டி உங்களை வந்து ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ண சொல்லும். ஒரு 15 ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த அதாவது இதுக்கு வந்து தேவைப்படும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே உங்களுக்கு ரீப்ளஸான்னு கேட்கும். ரீப்ளஸ் வேணாம் கேன்சல் கொடுத்துக்கோங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ கரெக்டா வந்து நம்ம ஒரு 15 இமேஜை வந்து இதில் செட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஒரு 15 இமேஜஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டு கீழே பாருங்க நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த வீடியோ வந்து கிரியேட் ஆயிடும். இப்போ கீழே அந்த ஏதோ ஒரு இமேஜை செலக்ட் பண்ணுங்க. கிராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு இமேஜ் எல்லாமே ஏதாவது கிராப் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கிராப் பண்ணிடுங்க. கீழேயே பாருங்க உங்களுக்கு சேஞ்ச் இந்த அதாவது நெக்ஸ்ட் இந்த எல்லா இமேஜுமே கிராப் பண்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எல்லா இமேஜஸுமே கரெக்டா வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்க வந்து கிராப் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. சில இமேஜ் உங்களுக்கு ஜூம் பண்ணணும்னு தோணும். சில இமேஜ் வந்து ஜூம் பண்ண தேவையில்ல. ஸோ அந்த மாதிரி கரெக்டா எல்லா ஃபோட்டோஸுமே அலைன்மென்ட்டா இருந்தா மட்டும் தான் நமக்கு வீடியோ வந்து இந்த வீடியோ பெர்ஃபெக்ட்டா வந்து அந்த பீட் எஃபெக்ட்க்கு ஏத்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க கரெக்ட்டா ஃபோட்டோஸ வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லா ஃபோட்டோஸுமே நீங்க கிராப் பண்ண வாட்டி கீழ டிக் ஐகான குடுத்துட்டு, நீங்க ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு எல்லா ஃபோட்டோவுமே சூப்பரா வந்து ஷோ ஆகும். மியூசிக்கும் அதிலேயே இருக்கும். ஸோ அதனால நீங்க எக்ஸ்ட்ரா மியூசிக் எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்ல. இப்ப எல்லாமே நீங்க கம்ப்ளீட்டா மேக் பண்ண வாட்டி மேல பாருங்க உங்களுக்கு டவுன்லோட் ஐகான் இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டு என்ன குவாலிட்டி வேணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு, எக்ஸ்போர்ட் ஆப்ஷன கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிடும். ஸோ இது எல்லாமே பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து இந்த மொபைல் டேட்டாவ ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து சில பேர் மொபைல் டேட்டா ஆன் பண்ணாம கியூஆர்பி கோட வந்து செலக்ட் பண்ணுவீங்க. ஸோ மொபைல் டேட்டாவ ஆன் பண்ணுங்க. அப்பதான் கியூஆர்பி கோடு உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ஸ்ல போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியா வரும்.